விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பேரை நோட் பண்ணார். ராம்நாத்னு இருந்துச்சு. டக்குன்னு அவருக்கு உடம்புலாம் செலுத்திடுச்சு. அவர் ராமேஸ்வரத்தில் தான் அந்த சாமியை பார்த்தார். ராமேஸ்வரம்னா ராமநாத சுவாமி. கடவுள் அருளில் தான் தனக்கு வேலை கிடச்சிருக்குன்றதை உணர்ந்தார். ஜாயின் பண்ணார். வாழ்க்கை முன்னேறிச்சு. கஷ்டம் தீர்ந்துச்சு. அந்த மந்திரத்தை இன்னும் சொல்லிகிட்டே இருந்தார். கங்காதரன் அந்த சாமியை பார்க்க ராமேஸ்வரம் போனார். பழமெல்லாம் வாங்கிட்டு அந்த சாமியை தேடினப்போ அவர் இருந்த இடத்த நோக்கி போனப்போ அவர் அங்கே காணோம். அப்போ அந்த பழத்தை வாங்கின ஒரு ஆள் கங்காதரனோட கையை பிடிச்சி அழ ஆரம்பித்தார். அது யாருன்னா, ஆரம்பத்தில் கங்காதரனை கடையிலேருந்து விரட்டின ரவுடி. கூட இருந்தவங்கெல்லாம் அவரை ஏமாற்றி எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்கன்னோ, இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னோ சொன்னார். உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நினச்சி தினம் அழுகிற கங்காதரான்னு சொல்லி அழுதார். கங்காதரனும் கழங்கிட்டார். அழாதப்பா விடு, சாப்பிட்டியா நீன்னு கேட்டு அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோ, அந்த சாமியை வேண்டிட்டு அந்த மந்திரத்தை அவருக்கும் சொல்லி கொடுத்தாரு. தினமும் சொல்லு, உனக்கும் ஒரு வழி பிறக்கும்னு சொன்னார். எப்போ நீ திருந்திட்டியோ அப்போவே உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாச்சுன்னு நினச்சிக்கோ. ராமநாத சுவாமிக்கு கையெடுத்து நன்றி சொல்லி கிளம்பினார். கடலோரமாக தியானத்தில் இருந்த சாமி அந்த மகான் புன்னகையோட மனதார அவனை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த சுவாமி கங்காதரனுக்கு சொன்ன மந்திரம் ஓம். ஓம் என்ற மந்திரம் யூனிவர்சல் மந்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லலாம். ஒருத்தர் தினமும் காலையில் எந்திரிச்சப்புறமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 21 தடவை ஓம் சொல்கிறப்போ நம்ம இறை சக்தியோட இணையிற வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். மனசு ஒரு நிலைப்படும். தெய்வீக விழிப்புணர்வு ஏற்படும். ஓம் மந்திரத்தோட முக்கியத்துவத்தை திருவண்ணாமலை மகான் பகவான் யோகிராம் சரத்குமார் சொல்லியிருக்காரு.